புதுச்சேரியில் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான சிறப்பு பள்ளியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் மதிப்பிலான 13 சவரன் தங்கம் மற்றும் அரை கிலோ வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்ற நபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் சண்முகா நகரைச் சேர்ந்தவர் ஜோசப். இவரது மனைவி லட்சுமி எல்லைப்பிள்ளை சாவடி 100 அடி சாலையில் அன்பகம் என்ற வளர்ச்சி குன்றிய சிறப்பு பள்ளி நடத்தி வருகிறார். இவர் தனது வீட்டில் இருந்த நகைகளை விற்பதற்காக தான் நடத்தி வரும் பள்ளியில் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 12ஆம் தேதி இரவு பள்ளியின் கதவுகள் உடைக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருந்த 13 சவரன் நகை மற்றும் 500 கிராம் வெள்ளி பொருட்கள் திருடு போயிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் அரியலூர் மாவட்டம் ஜேம்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த பிரபல கொள்ளையாளி ரவிக்குமார் என்பது தெரியவந்தது. முதியவரான இவர் மீது 50க்கும் மேற்பட்ட திருட்டு மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து ஜெயங்கொண்டம் அருகே பதுங்கியிருந்த முதியவர் ரவிக்குமாரை கைது செய்த புதுச்சேரி போலீசார் கொள்ளையடிக்கப்பட்ட மண்ணில் புதைக்கப்பட்டிருந்த 13 சவரன் தங்க நகைகள் மற்றும் 500 கிராம் வெள்ளி பொருட்கள் ரொக்க பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஸோ இதில் மிக சிறப்பாக வேலை செஞ்ச நார்த் கிரைம் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே, எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் அவங்களுக்கு அண்ட் லாஜிக்கல் சப்போர்ட்டு, டாக்குமெண்ட் சப்போர்ட் கொடுத்த ஸ்டேஷன் ஸ்டாஃப் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள் சொல்லுவேன். இதில் இந்த அக்யூஸ்டு உலக ரவிக்குமார் பார்த்தா இவர் 68 வயசு. இவருக்கு 50 கேசஸ் இருக்குது. 50 அபோவ் கேசஸ் எல்லாமே ஹவுஸ் பிரேக்கிங், திருடு கேசஸ் தான். இவர் ஜெயிலுக்கு போகிறது, திருப்பி அவர் ரிஃபார்ம் ஆகாமல் திருப்பி இந்த இம்மிடியட்டாக அஃபென்ஸ் பண்ணுறது, இந்த வேலை தான் இருக்காங்க. ஸோ இவர் ரிப்பீட்டடாக நம்ம செக்யூர் பண்ணுறது, எல்லாமே கேசஸ் போடுறது, தமிழ்நாடு போலீஸு ப்ளஸ் நம்ம போடுறது, திருப்பி ஜெயிலுக்கு அனுப்புறது, திருப்பி சேம் அஃபென்ஸ் ஈடுபட்டது இருக்குது. ஸோ அதனால் இந்த தடவை கேஸுக்கு ஸ்ட்ராங்காக நாங்களும் கோர்ட்டில் ரிப்ரண்ட் பண்ணுறது. ஈரோடு ரயில் நிலையத்தில் ஹிந்தி வாசகத்தை ஸ்ப்ரே பெயிண்ட் மூலம் அளித்த மே 17 இயக்க நிர்வாகிகள் சிசிடிவி கேமரா காட்சிகள் அடிப்படையில் 4 பிடித்து ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு ரயில் நிலையத்தில் முதலாவது நடைமேடையில் ஈரோடு சந்திப்பு என்ற அறிவிப்பு பலகையில் இடம்பெற்றிருந்த இந்தி எழுத்துக்களை ஸ்ப்ரே பெயிண்ட் மூலம் மர்ம நபர்கள் சிலர் அளித்துள்ளனர். இது தொடர்பாக சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்த ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் 4 இளைஞர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மே 17 இயக்கத்தைச் சேர்ந்த நந்தகோபால், ஸ்டாலின், வினோத் மற்றும் கௌதம் என்ற 4 இளைஞர்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும், தமிழகத்தில் தமிழர்களுக்கே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தி வாசகங்களை அளித்ததாகவும் விசாரணையில் தெரிவித்துள்ளனர். மேலும் 4 மீதும் அபராதத்துடன் வழக்கு பதிவு செய்த ரயில்வே பாதுகாப்பு போலீசார் காவல் நிலைய பிணையில் விடுவித்தனர். இந்தி திணிப்பை கண்டித்தால் திமுக ஆதரவு என்பதா என மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் மே 17 இயக்கத்தின் சார்பில் இந்தி திணிப்பை கண்டித்து ரயில்வே நிலையங்களில் மேற்கொள்ளப்பட்ட இந்தி எழுத்துக்களை அளிக்கும் போராட்டம் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த 1.5 ஆண்டுகளாக இந்தி திணிப்பை கண்டித்து போராட்டத்தை நடத்தி வருவதாக கூறிய அவர், இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்குத்தான் மத்திய அரசின் வேலை கிடைப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், இந்தி திணிப்பை கண்டித்தால் திமுக சார்பு என்கிறார்கள் என்றும், இந்தி திணிப்பை தமிழர்கள் யாரும் கண்டிக்க கூடாதா என்றும் கேள்வி எழுப்பினார். இதுல மொழி வளர்த்ததோட அடிப்படை என்னன்னா, வெறும் மொழி எதிர்க்கிறோங்கிறது இல்ல, மொழி எதிர்க்கிறோங்கிறது அல்ல. இதுக்கு பின்னாடி இந்தி பேசுகின்ற மாநிலத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும் தான் வேலை கொடுக்குறாங்க. அதான் சொல்றேனே, இப்ப பஞ்சாப்ல இந்தி கட்டாயப்படாங்க. எங்கேயாவது சீக்கியனை பார்த்துருக்கீங்களா? பேங்க்ல, ரயில்வேஸ்ல எங்கேயாவது சீக்கியனை பார்த்துருக்கீங்களா? இந்தி பேசினா வேலைன்னு தெரியுது இல்ல. இந்தியாவில் எங்க வேணா போய் வேலை பார்க்கலாம்னு சொல்றானு இல்ல. இந்திய கட்டாயப்படமா எடுத்துருக்கக்கூடிய நம்மளுக்கு வெளிப்படையா தெரியுது சிங்கு தானே தெரியும். அப்படி டர்பான் கட்டிட்டு இருக்கக்கூடிய சிங் ஏதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்துருக்க வேலை பார்த்துருக்கா? இல்ல இல்ல. அப்ப இந்திய படிச்சாலும் கூட இதான் நச்சணும். இந்திய படிச்சாலும் வேலை இல்ல, இந்திய தாய்மொழியாக கொண்டிருக்கவனுக்கு மட்டும்தான் வேலை. தேர்தல் அதிகாரிகள் சோதனையிடும் போது சாதாரண வியாபாரிகளை வாட்டி வதைப்பதை கண்டித்து வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் விக்ரமராஜா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் செய்தியாளர்களை சந்தித்தார்.
அப்போது தேர்தல் அதிகாரிகள் சோதனையிடும் போது சாதாரண வியாபாரிகளை வாட்டி வதைப்பது கண்டிக்கத்தக்கது என்று கூறிய அவர், மாவட்ட ஆட்சியர்கள் வணிகர்களை அழைத்து உரிய நடைமுறைகளை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும், இல்லையெனில் வணிகர்களை திரட்டி போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்றும் எச்சரித்தார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், ஆன்லைன் வர்த்தகத்தால் தங்களது வியாபாரம் 35 விழுக்காடு பறிபோய்விட்டதாகவும், ஆன்லைன் வர்த்தக பாதிப்பு குறித்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் முறையிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். குறிப்பாக தேர்தல் அதிகாரிகள் அத்துமீறல் என்பது சாமானிய வியாபாரிகளை விரட்டி வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு தெரியும், நாங்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் அல்ல, நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுப்பவர்கள் அல்ல, வியாபாரத்துக்கு பணம் எடுத்து செல்லக்கூடியவர்களை மடக்கி பிடித்து வைத்துக் கொண்டு வீடியோ எடுப்பதும் கவரேஜ் பண்ணுவது என்ற எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் அதிகாரிகளுக்கு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆட்சியாளரும் எங்களை அழைத்து கூட்டம் போட்டு நடைமுறைகளை தெளிவுபடுத்திவிட வேண்டும். இல்லை என்று சொன்னால் குழப்பமான நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதை தவிர்ப்பதற்கு தமிழ்நாடு வணிகர் பேரமைப்பு போராடுவதை தவிர வேறு வழியில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். நெல்லை மாவட்டம் தருவை அருகே ஆட்டோ மீது அரசு பேருந்து மோதி ஏற்பட்ட விபத்தில் 9 மாத கர்ப்பிணி பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் பத்தமடை பகுதியைச் சேர்ந்தவர் கச்சி சுல்தான். இவருக்கு சையது அலி பாத்திமா என்ற மனைவியும் 2 குழந்தைகளும் உள்ளன. பாத்திமா கர்ப்பிணியாக உள்ள நிலையில் கணவன் மனைவி இருவரும் பத்தமடையில் இருந்து ஆட்டோ மூலம் நெல்லை மேலப்பாளையம் நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அப்போது ஆட்டோ நெல்லை முன்னீர்கொல்லம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட தருவை பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அரசு பேருந்து ஆட்டோவின் மீது மோதி எதிர்பாராத விதமாக விபத்துக்குள்ளானது. இதில் கணவன், மனைவி மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய மூவரும் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் அருகில் இருந்தவர்கள் அவர்களை உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மருத்துவர்கள் மூவருக்கும் தீவிர சிகிச்சை அளித்த நிலையில் சையது அலி பாத்திமா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.